டிரான்சிஸ்டர் சம்பந்தமான தியரி. ரைட், இந்த கேள்வி செய்கிறதுக்கு முன்னாடி சில தியரியோட தெரிஞ்சாங்கலாம். இந்த டிரான்சிஸ்டரை பொறுத்தளவில் டிரான்சிஸ்டரை மூவாயிரம் சொல்கிறோம். ரெண்டு வகையாக நாங்கள் இந்த டிரான்சிஸ்டரை கதைக்கலாம். ஒன்று பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம், இருமுனை டிரான்சிஸ்டர். அடுத்தது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், புலவிளைவு டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம். ரைட், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரை இருமுனை டிரான்சிஸ்டர்னு சொல்லலாம், இது ஒருமுனை டிரான்சிஸ்டர். ரைட், இந்த டிரான்சிஸ்டர் எடுத்தோம்னா ரைட், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் சொன்னால் அதுக்கு 3 முடிவுகள். கலெக்டர் என்று சொல்கிறது சிவகரிப்பா, பேஸ் என்று சொல்கிற அடி, அடுத்தது எமிட்டர் என்று சொல்கிற கான். அதே மாதிரி எஃப்இடி, இது கேட்டு வர சரியான ஒரு ஐட்டம். ரைட், இந்த எஃப்இடி எடுத்துக்கிற 3 முடிவுகள் இருக்குது. ரைட், தியரியை பார்த்துட்டு பிறகு கழிப்பார்கள். எஃப்இடி என்று சொல்கிறதுல டிஎன்னு சொல்லி வந்து இருக்குது, ட்ரெயின்னு சொல்கிறோம். ட்ரெயின் வடிகால், ட்ரைனேஜ் சொல்கிறது. அதே மாதிரி ட்ரெயின் வடிகால், அது மாதிரி கேட் அனுப்பலாம். இந்த முடிவில் கேட், கேட் என்றால் படலை சொல்கிறது. படலை. அதே மாதிரி இதை எஸ்ன்னு சொல்கிறோம், சோர்ஸ். சோர்ஸ் என்றால் கூட இப்படி 3 முடிவுகளாக இங்கே மற்றது இந்த பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர்னு சொல்கிற பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் 2 வகை இருக்குது. நான் படிக்கிறேன். ஒரு NPN டிரான்சிஸ்டர், அடுத்தது PNP டிரான்சிஸ்டர். அதில் புரியுதை நாங்கள் பார்த்தோம் என்றால் ரைட், NPN டிரான்சிஸ்டர் நேரம் வந்து நிலவு போகும். இது பேஸ் முடிவிடம், இது கலெக்டர், இது எமிட்டர். அதே மாதிரி PNP டிரான்சிஸ்டர்னு சொன்னால் ரைட், நேரம் வந்து கீழே வரும். இது பேஸ், இது கலெக்டர், இது எமிட்டர். இப்படி 2 வகையான டிரான்சிஸ்டர். இந்த பிஜேடி சொல்லுவோம், பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் 2 வகையான டிரான்சிஸ்டர். இதே மாதிரி எஃப்இடின்னு சொல்கிற புலவளைவு டிரான்சிஸ்டர்னு சொல்கிற ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரை பொறுத்தளவில் அதுலேயும் 2 இருக்கு. அதில் குறியீடு வந்து இருக்கணும். ரைட், இதை குறிக்கிற முறை கொடுத்தா 3 முடிவுகள் இருக்க வேண்டும். இருப்பாங்க சொன்னா கேட், இது கேட், இது ட்ரைன், இது சோர்ஸ். ரைட், இதுலேயும் பி சேனல், என் சேனல், பி வழி என்று சொல்கிறது. பி சேனல் சொல்கிறாங்க, பி சேனல், இது என் வழி என்று சொல்கிறாங்க சேனல். ரைட், பி சேனல், என் சேனல் சொல்லி என் சேனல் புரியுது. பி சேனல் புரியுது வந்து எப்படி இருக்குன்னால் இது யாரோ வந்து சரி, என் சேனல் சொன்னால் இங்கே வேறு யாரோ இந்த திசையில் இருக்கும். இது ட்ரெயின், இது சோர்ஸ், இது கேட், இது கேட் இருக்கும். இது ஒன்று தெரிய வேண்டியது. அடுத்தது இதில் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம்னா, கட்டமைப்பை பார்த்தோம்னால், அதாவது ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டரில் கட்டமைப்பை பார்த்தோம்னால் இது 2 விதமான டிரான்சிஸ்டர் இருக்குது. ஒன்று என் சேனல், மற்றது பி சேனல். நான் என் சேனலை வேறு விடுறேன். என் சேனல் எடுத்தோம்னால்
ரைட். அதில் பிஎன் ஜங்ஷன் எல்லாம் குடிச்சு நாங்கள் கொடுத்தோம்னால அப்படி இருக்குனால எப்படி இருக்கும். ரைட். இதில் 3 முடிவிடங்கள் இருக்கும். அந்த முடிவிடங்களை நாங்கள் குறிப்போம். இது வந்து இதில் ட்ரைன்னு சொல்கிற படிதான். இது ஏற்றன்னு சொல்கிற முடிவிடம். இது என்னது க்ளோஸ்ன்னு சொல்கிறோம். ரைட். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து என் சேனல் எஃபிச் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், அதாவது என் வழி புலவடைவு டிரான்சிஸ்டர்னு சொல்கிறோம். என் சேனல். ரைட். ஓகே. இது என் சேனல். என் சேனல்ன்றது இது நெகட்டிவ் டைப், இது பாசிட்டிவ். ரைட். இதில் எத்தனை பிஎன் மேக்ஸ் இருக்கும் என்றால் சும்மா பார்த்தோன்னா இது ஒன்று இது ஒன்று 2 சொல்லுங்கள். 1 ஏனென்றால் இது எப்படி நினைக்கலாம் என்றால் ஈஸியாக வழங்கப்படுத்துறதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கத்தி புடி ஒன்று வேறு கத்தி இருக்குன்னா கத்தியில் புடி இருக்குன்னா அது பூன் போடுவாங்க. இந்த பூன் வளைச்சே இருக்குது பார்க்கக்கூட அதில் குறுக்குவட்டை நடுக்கோட்டை பார்த்தோம்னா இந்த பூன் 2 துணிஞ்சு இருக்கிற மாதிரி இந்த பூன்ன்றது வளைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பி வகை குறை எடுத்து இந்த வளைச்சிருக்கு ஒரு உருளை வடிவ என் சேனலுக்கு வளைச்சி இருக்க போகுது. இது ஒன்று தான். ரைட். அப்போ இங்கே இருக்கிறது தான் என் சேனல்னு சொல்கிறது. என் வழியில் சொல்கிறது என் சேனல். இந்த என் வழியில் சொல்கிறது. ரைட். இது பி வகை குறைகள். பி வகை குறைகள். பி வகை குறைகள் மேலே 2 ஒன்று தான். இந்த இருக்கிற 2 ஒன்று தான். சரி, அதெல்லாம் சில நேரம் இப்படி காட்டலாம். இது 2 ஒன்று தான். ரைட். இதே பி சேனல் சொன்னால் இது வந்து பி என்ற மாறும். இது 2 மாறும். சரி, இதே மாதிரி நாங்கள் மற்றவை குறிச்சோம்னு சொன்னால் இது பி சேனலை குறிச்சோம்னால அப்படி வரும். இதையா பியா மாற்றணும். இதுதான் சேனல் சொல்கிறோம். இதே நான் மாற்றணும். ரைட். இதை நாங்கள் என் வாய்ப்புரை எடுத்தேன்னு சொல்ல வந்து சரி. சரி, இங்கே பி எடுத்தோம். ஓகே. இது பி வகை பி வழி எஃபிஜின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ பெரிய வழிய தியரி என்னென்றால் சில பேசிக்காக இந்த பிஜேடி பைப்போலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்னு சொல்கிற 2 முறையில் இருக்கிற சில இயல்புகள் தெரிஞ்சுக்கணும். இதில் நமக்கு தெரியும் பிஎன்பி டிரான்சிஸ்டருமே எடுத்தோம்னால் இது பி, இது என், இது பி. பி வேணும் ஒரு பிஎன் ஜங்ஷன், இங்கே பி வேணும் இன்னொரு பிஎன் ஜங்ஷன், 2 பிஎன் ஜங்ஷன் இருக்குது. அப்போ இதில் இது பிஎன் ஜங்ஷன், அதாவது இருமை முனைவு கூட இருக்கலாம். அதாவது 2 பிஎன் ஜங்ஷன், இன்னும் பிஎம் வந்து 2 இருக்கு. மீனிங் 2 பிஎன் ஜங்ஷன் இருக்கு அப்படின்னு இவர் இருமைன்னு சொன்னால் ஒரு முனைவு, இது இரு முனைவு கூறு, இது ஒரு முனைவு கூறு என்எம்பி இருக்கு. அதாவது ஒரு பிஎன் ஜங்ஷன் தான் இருக்கு. சரி, அடுத்த தெரியும் பைப்போலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் நாங்கள் பாவிக்கிறது கூட அது இந்த வழி விஷயத்து கூட இதான் மாறும். ரைட். வேறு எதால் கட்டுப்படுத்தப்படும் என்றால் அடி மின்னோட்டம் ஐபி மூலம் கட்டுப்படுத்தப்படும். ரைட். இவர் எதால் கட்டுப்படுத்தப்படும் என்றால் விஜி என்று சொல்கிற, அதாவது கதவம்னு சொல்கிற கேட் அந்த இதில் இருக்க அழுத்தத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படும். விஜி மூலம் கட்டுப்படுத்தப்படும்.
தியரி சாலை தெரிஞ்ச எபிடி என்ற தியரி கொஞ்சம் தெரிய மாட்டாரு இது கலெக்டர். ஓகே, இது மூன்றாவது ரைட். ஐசி என்று சொல்கிற இந்த கலெக்டர் ஐசி என்ற கரண்ட் வந்து குறைவாக இருக்கக்கூடாது. ஐசி என்றது பயப்பு மின்னோட்டம். இந்த பயப்பு பெரிய பயப்பாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும், நேர் வெப்பநிலை குணகத்தை காட்டப்பட்டு சொல்லுவாங்க. நேர் வெப்பநிலை குணகத்தை காட்டும். இது ஐசி என்று சொல்ற பயப்பு. ரைட். அந்த மின்னோட்டம் பெருசா இருக்கும் பொழுது மறை வெப்பநிலை குணகத்தை காட்டும். மூன்றாவது மூன்றாவது இன்னும் கொஞ்சம் தெரியும். இந்த கேள்விக்குரிய ஆன்சர் நாங்க கெஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இதுக்கு வெப்பநிலை கூடினால், டெம்பரேச்சர் கூடினால் மின்னோட்டம் சுயாதீன நிலத்திலிருந்து பெற்றோர்கள் அதிகரிக்க மின்னோட்டம் கூடும். அதால நாங்கள் என்ன சொல்ல முடியும், வெப்பநிலையோட ஒரு உறுதித்தன்மை இல்லாத மாதிரி இருக்கு. ரைட். இதனால வெப்ப உறுதியில் தன்மை ஏற்படும். இப்போ நம்ம மின்னோட்டம் மாறுறது இங்கே வெப்பநிலை கூடினால் ஓட்டம் குறையும். என்ன மறை வெப்பநிலை குணத்தை கொண்டபடியால் ஓட்டம் குறையும். ஓட்டம் குறையும். அப்போ இதுக்கு மாறிடும். அப்படின்னு என்ன செய்ய வேண்டாம், வெப்ப உறுதியில் நிலைமை ஏற்படுவது தடுக்கப்படும். இது அடுத்த என்பது. ஓகே, நாலாவது இவர் வந்து அடுத்தது இது அளவில் பெரிய இதோட அப்புறம் விளையாட இருக்கு. அப்படி என்றால் ஐசி ஒரு இன்டிகிரேட்டர் சைக்கிள் இருக்குன்னா இதுக்குள்ள அந்த டிரான்சிஸ்டரை பூத்துறது. அதாவது ஐசின்றதுல நிறைய விஷயம் இருக்கலாம். டிரான்சிஸ்டர் எல்லாம் சேர்ந்து நிறைய விஷயம் இருக்கலாம். ஒரு ஐசின்றதுக்குள்ள இந்த டிரான்சிஸ்டரை ஊற்றுறது கஷ்டமாக இருக்குது, பெரியது அந்த வழியால். அப்போ ஒரு ஐசி சேர்க்கல டிரான்சிஸ்டர் வைக்கணும் என்றால் இந்த பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அளவில் பெரியது வழியால் ஐசியில் ஊற்றுவது கடினம். இவருக்கு அளவில் சிறிய ஐசியில் இலகுவாக ஊற்றலாம். ஐசியோட செய்யணும் பண்ணால் அந்த ஐசியோட சைஸ் வந்து சின்ன இருக்கணும் பண்ணால் இந்த எஃபிடி வந்து ஓகே. அடுத்தது அடுத்த சிறிய கைப்பு தடை இன்புட் தடை வந்து சிறிதாக இருக்கும். இதற்கு பெரிய பைப்பு தடை. ரைட். இவருக்கு பெரிய பைப்பு தடை இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. என்னென்றால் இவரை கொண்டு போயினாக்க மல்டிமீட்டர் மாதிரி ஆக்கல பல்மானி என்று சொல்றது. மல்டிமீட்டர்னு சொல்றது வோல்டேஜ் அடக்கம், கரண்ட் அடக்கம், தடை அடக்கம், கொள்ளவரத்தை காணலாம். அப்படி என்ன நேரோட்ட மீனோட அளக்கலாம், ஆளுநோட்ட மீனோட அளக்கலாம். அப்படி வெளியே பார்க்கலாம். மல்டிமீட்டரில் வேறு பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கிற இயல்பு பெரிய பைப்பு தடை கொண்டு வருவது. ஸோ இதை பற்றி உங்களோட ரிசோர்ஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்கு. இந்த ஐடியாவோட நாங்கள் இந்த கேள்வியை அப்ரோச் பண்ணால் அதுக்கு இன்னும் சில சின்ன சின்ன விஷயங்கள் தெரியும். ரைட். இந்த பிஜேடி
பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் என்று சொல்கிறதும் அடுத்தது எஃப்இடின்னு சொல்கிறோம். சரி, ரைட். அது சம்மந்தமாக தான் அந்த கேள்வி வந்துருக்கு. கொஷனுக்கு வருவோம் நேரடியாக. ரைட், கொஷனுக்கு வருவோம். கொஷன் என்ன கேட்டுருந்தால் கொஷன் நம்பர் 17, இருமுனைவு டிரான்சிஸ்டர் ஒரு முனைவு டிரான்சிஸ்டர் சம்பந்தமான பின்வரும் கூட்டுகளை கருதுக. ஏ என்பதை சொல்றாங்க, இரு பிஎன் சந்தைகளை கொண்டிருக்கும், 2 பிஎன் சந்தையை கொண்டிருக்குமாம். சரி, ரைட். இது ஒரு பிஎன் சந்தையை மாத்திரம் கொண்டிருக்கும் சொல்லியிருக்குது. அதுவும் சரி, இது ரெண்டும் சரி. அப்படி என்றால் ஏ என்பதை விடையில வேற வரும், விடையிலேயே வேற வரும் என்றால் எல்லாத்துலேயுமே இருக்கு. பிஏ பார்ப்போம். மின்னோட்டம் மூலம் கட்டுப்படுத்தப்படும். ஐபின்னு சொல்ற பேஸ் கரண்ட் தான் இதை கட்டுப்படுத்தும். சரி, அங்கால இருக்கிறது சரியா சரியா சொல்ல வோல்டர் மூலம் கட்டுப்படுத்தப்படும். எஸ், கேட் அந்த இருக்கிற வோல்டர் அது மூலம் கட்டுப்படுத்தப்படும். அப்போ ஏயும் பியும் சரி, விடையில் ஏயும் பியும் அரௌண்ட் பண்ணிட்டால் வரக்கூடிய 3 அல்லது 5 தான். ரைட். சியை பார்த்தோம்னால் ஆளியாகவும் மோட்டுல விரியிலாக்கியாகவும் தொழிற்படும். எஸ், இது வந்து ஆணியா தொழிற்படும், மோட்டுல விரியிலாக்கியா தொழிற்படும், மின்னோட்டம் விரியிலாக்கியா தொழிற்படும், வலு விரியிலாக்கியா தொழிற்படும். இது ரைட். ஸோ அந்த கூட்டு சரியாக தான் இருக்குது. ஆனால் இங்கால ரைட் மோட்டுல விரியிலாக்கியா மாத்திரம் பயன்படுத்தப்படலாம் என்று சொல்லியிருக்குது. ரைட். எஃப்இடி வந்து மோட்டுல விரியிலாக்கியா மாத்திரம் மோட்டுல விரியிலாக்கியா பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு ஆளியாகவும் பயன்படுத்தலாம். ஏன் மோட்டுல விரியிலாக்கியா மாத்திரம் பயன்படுத்தப்படலாம் அந்த வழியாக இருக்கு இந்த ஸ்டேட். ஓகே, டியை பார்த்தால் டி நிரம்ப நிலை இல்லை. நிரம்ப நிலை என்றால் சேச்சுரேஷன் ஸ்டேட் என்று சொல்றது. நிரம்பல் நிரம்ப நிலையில் விசி என்றது 0 இருக்கும். சரி, என்ன சொல்றாங்க என்றால் நிரம்பல் பிரதேசத்தில் ஓட்டுள்ள விரியிலாக்கியா தொழிற்படும். விசி 0 இருந்தால் இதை விரியிலாக்கியா பயன்படுத்த இயலாது. அப்போ இது கூட. ஆனால் அங்கே ரைட் என்ன சொல்லியிருக்கின்றால் நிரம்பல் பிரதேசத்தில் ஓட்டுள்ள விரியிலாக்கியா தொழிற்படும் என்பது இவருக்கு பொறுத்து. ரைட். நிரம்பல் பிரதேசத்தில் ஓட்டுள்ள விரியிலாக்கியா தொழிற்படும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விளைக்கிற வழியா இந்த டியும் பிள்ளை டி கூட அதே மாதிரி சியில் எந்த ஓஷன் பிள்ளை என்ன வழியா இது பிள்ளை. ரைட். அப்போ நாங்கள் என்ன சொல்லலாம் என்றால் ரைட் ஏபி மட்டும் சரியாக வாரோட ஏபி மட்டும் சரியாக வாரன்றது 3வது